பாரம்பரியமிக்க கேழ்வரகு மாவில் நம்ம சூப்பராக ஒரு லட்டு செஞ்சு கொடுத்தோன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காலி பண்ணிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு தோன்ற அளவுக்கு டேஸ்ட் அள்ளும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு ஒரு கப்பளவு கேழ்வரகு மாவை நல்ல நெய்யில் வறுத்துக்கலாம். இந்த கேழ்வரகு மாவை நம்ம நெய்லேயே ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கமன்னு வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியம். அது சரியாக வரப்படாமல் இருக்கக்கூடாது, நல்லா வறுக்கணும். இப்போது நாம் அதே கடாயில் நாம் வேர்க்கடலை ஒரு அரை கப்பளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. தோல் நீக்க வேண்டாம், தோலோடவே போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் போட்டுக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்னாலும் வெள்ளை எள்ளானாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம் எது வேணால் போட்டுக்கலாம். நான் சிம்பிளாக எப்படி நம்ம பாட்டியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். அதனால் நான் வேறு எந்த நட்ஸும் நான் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி கொரப்பாக இருக்கும். அதே மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், நீங்கள் ஏலக்காய் இருந்தாலும் ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கரெக்டாக இருந்தது டேஸ்ட்டு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே ராகி மாவு வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ஒரு தட்டில் கொட்டிடலாம். நான் ஒரு 1/4 கப் அளவு நெய் நல்லா சூடு ஏற்றி எடுத்துகிட்டு வரேன். 1/4 கப் அளவு நெய் எனக்கு சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு கூட குறைச்சி தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணி அதை ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது, அதனால் நான் கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கைகளாலவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபுல்லாக கைகளால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிட வேண்டியது தான். இது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பிடிக்க நல்லா எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக நமக்கு பிடிக்க வந்துடும். கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு சரியான பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம பாட்டிமார்களெல்லாம் நமக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி சூப்பரான லட்டு இப்போ பாருங்கள் நம்மளே செய்ய முடியும். எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்றதை நாம் செஞ்சு காமிச்சிருக்கோம். இதே பக்குவத்தோடு இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அளவுகள் கூட இருந்ததுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்க வேண்டியது தான். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கவே குட்டீஸ்லாம் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இதில் நம்ம நல்ல ஹெல்த்தியான ஒரு வேர்க்கடலை, நெய் எல்லாமே சேர்த்துருக்கோம். நம்ம சேனலில் நிறைய கேழ்வரகுல என்னென்னலாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்க முடியுன்ற மாதிரி நிறைய ரெசிபிஸ் சேர்த்து வச்சு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்லேயும் நிறைய கேழ்வரகு ரெசிபிஸ் போட்டிருக்கோம். எல்லோரும் போய் பார்த்து பயனடைங்க. பாரம்பரியமான கேழ்வரகு லட்டு சூப்பராக ஒரு டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்றதை காமிச்சிருக்கோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா சாஃப்டாக, நல்லா கமன்னு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்போவும் சாக்லேட், ஸ்வீட் கேக்ஸுன்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ.